ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானருவன் சமையல். இன்றைக்கி காலையில் என்ன குழம்பு வைக்கலாம், என்ன கூட்டு வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ ஒரு பருப்பு குழம்பு வைக்கலாமா? சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன் 1 கப் அளவு. அதை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துடுங்க. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நாம் என்னென்ன சேர்க்கணுமோ அதை சேர்க்கலாம். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு 4 வெள்ளைப்பூண்டு பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிருக்கிறேன். அப்புறமா 5, 6 சின்ன வெங்காயம், அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாய், அதுவும் ஆட் பண்ணுறேன். ஒரு தக்காளி, அதுவும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா நம்ம வேக வைக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுக்கலாமா? அது வேகட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். இப்போது 4-5 இலைகள் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப மை போல் அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் தான் ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பருப்பு குழம்புக்கு. இப்போ பருப்பை நல்லா மசிஞ்சு விடுங்க. அந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மசித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பருப்பு குழம்பு. கல்யாண வீட்டில் நம்ம பருப்பு குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே நம்ம பருப்பு குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி விட்டு அடுத்த எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணியும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். பருப்பு குழம்பு நல்லா கொதிக்கலாம் விடக்கூடாது. லைட்டாக நுரக்கூடி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அந்த பருப்பு குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளவு தான். ஒரு கொதி வரும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் அளவு. அப்புறமா கடுகு, அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய், 1 அல்லது 2 காஞ்ச மிளகாய் நீங்கள் சேர்க்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக காயப்பொடி, 2-3 பிஞ்ச் அளவு காயப்பொடி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காயப்பொடி சேர்த்துடுங்க. அப்புறமா அதை தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி உடனே மூடி வச்சுருங்க. நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு. அதுவும் சிறு பேரில் நம்ம செஞ்சுருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக பருப்பு குழம்பு நமக்கு ரெடி ஆயிட்டு. இப்போ இந்த பருப்பு குழம்புக்கு நம்ம ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாமா? வெண்டைக்காயோட நிறம் மாறாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக நம்ம வைக்க போகிறோம். பாருங்கள், கடாயில் எப்போவுமே வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்துடுங்க.
ஆயில் விட்டுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதையும் இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்படி நல்லா கலந்து விடுங்க. உடனே மூடியெல்லாம் போடாதீங்க. அப்போ அந்த வெண்டைக்காயில் தண்ணி விட்டு பசை மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணாதீங்க. அந்த வெண்டைக்காயில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா ஜீரகத்தூள், அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ அந்த மசாலாவும் அந்த வெண்டைக்காயும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், வெண்டைக்காய் இப்போ சுருங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம மூடி போடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் நல்லா வதங்கின அப்புறம் தான் நம்ம அதை மூடி போடணும். ஃபஸ்ட் டைம் மூடி போட்டிங்கன்னா அது பசை வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. லாஸ்ட்டு டைமில் நம்ம மூடி போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வெண்டைக்காய் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அடிப்படியாக இருக்கும். பருப்பு குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிட்டு. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பருப்பு குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.